வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையதும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹின் பேரல்லால் வியாபார பொருட்களின் குறைகளை மறைக்கக்கூடாது என்ற தலைப்பில் தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறேன். நம்ம தினசரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். கொடுக்குறது வாங்குறது இது ரெண்டுமே வியாபாரி தொடர்ந்து செய்கிற ஒரு விஷயம். அவங்க வாங்குகிற பொருட்களை அவங்க விற்பாங்க. இதுதான் வியாபாரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வேலை. அதில் தான் அவங்களோட வாழ்க்கையும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அது வெளி ரகத்தில் ஒரு உலக வேலையாகவும் மனித தேவையாகவும் இருக்குது. அப்படி அது உலக வேலையாகவும் மனித தேவையாகவும் இருந்தாலும் அது அல்லாஹ்வின் கட்டளைப்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காமிச்ச அந்த வழிமுறைப்படியும் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு அமலாக மாறிடும். அதுக்கு நமக்கு நன்மைகளும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி நம்ம செய்கிறதுனால நம்ம நபிமார்கள், ஷஹீதுகள், உண்மையாளர்கள் அவங்க கூட நம்ம இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வியாபாரத்தில் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறவங்க உண்மையாளர்கள், நபிமார்கள், ஷஹீதுகள், வீரமாக மரணம் அடைஞ்சவங்க இவங்க கூடலாம் இருப்பாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்கிறாங்க. இப்போ கொடுக்குறது வாங்குறது இது ரெண்டுமே இந்த வியாபாரியோட ஒரு சோதனை களமாக இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, ஒரு சாமான் இருக்குது அப்படின்னா அது ஒரு நேரத்தில் அதோட விலை குறையுது அப்படின்னா அப்போ வியாபாரிக்கு தெரியும் இதில் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு. அப்போ வாங்க வரவங்கக்கிட்ட அந்த வியாபாரி இதில் இருக்கிற குறையை சொல்லிவிட்டு நம்ம கொடுக்கணும். அது குறைந்த விலைக்கு நம்ம கொடுத்தாலும் அதில் இருக்கிற நஷ்டமாயிடும் நம்ம நினைப்போம். ஆனால் இருந்தாலும் அதில் இருக்கிற குறையை நம்ம சொல்லிவிட்டு கொடுக்கறதுனால அல்லாஹ் நம்ம மீது கோபம் அடைய மாட்டான். நமக்கு நன்மை தான் கிடைக்குமே தவிர எந்த ஒரு இப்போ நமக்கு நஷ்டமானாலும் இம்மையிலையும் மறுமையிலையும் அதுக்கான நன்மையை அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக தருவான். அதனால நமக்கு இப்போ வேணால் நஷ்டமாக இருக்கலாமே தவிர நமக்கு மறுமையில் அதனால எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அது நம்ம சொல்லி கொடுக்கறதுனால அதனால நமக்கு நன்மை தான் கிடைக்க போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பொருளோட குறையை மறைக்கிறவங்க மீது அல்லாஹ் ரொம்பவும் கோபம் அடைகிறான். அந்த கோபம் தினந்தோறும் அவங்க மேலே இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மலக்குமார்களும் அவங்கள தினசரி சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பொருளோட குறையை மறைச்சி விற்கிறத தடுக்கிறாங்க. அல்லது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஒரு தானிய குவியல் இருக்குது, அதுக்கிட்ட அந்த தானிய குவியல்கிட்ட போய் அந்த தானிய குவியலுக்குள்ளே நபி அவங்களோட கையை உள்ளே விடுறாங்க. அங்கே கையை உள்ளே விட்டோனையே அது ரொம்ப ஈரமாக இருக்குது. அந்த தானியங்கள்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது. அந்த ஈரம் நபி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. கை விரல்கள்லாம் அந்த ஈரம் படுது. அப்போ அந்த வியாபாரிகிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த தானியம் இவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்னு அந்த வியாபாரிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த வியாபாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அல்லாஹின் தூதரே, இது மழையில் நனைஞ்சிருச்சு, அதனால தான் ஈரமாக இருக்குது. அதனால நான் ஈரம் இல்லாதது மேலே வச்சுட்டு ஈரமாக இருக்கிறத கீழே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் ஈரம் இல்லாதது மேலே வச்சுட்டு ஈரம் இருக்கிறத கீழே வச்சுங்க, ஏன்னா அப்போ தான் வியாபாரிகள் ஈரம் இல்லை அப்படின்னு நினச்சி உங்களோட பொருட்களை வாங்குவாங்கன்னு நீங்கள் செய்கிறீங்க, மோசடி செய்கிறீங்க. மோசடி செய்கிறவர்கள் நம்மளை சார்ந்தவங்க அல்ல அப்படின்னு நபி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம முஸ்லீம்களாகிய நம்ம எந்த ஒரு வியாபாரத்துலேயுமே மோசடி செய்யக்கூடாது. அதனால அல்லாஹ் நம்ம மீது கோபம் அடைகிறான். அப்படி நம்ம செய்யாமல் இருந்தோன்னா வானத்துலேருந்து நமக்கு உதவிகள்லாம் இறங்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நன்மையும் கிடைக்கும். அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அருமையான கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் வீடியோ பகிருங்க, பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த ஒரு விஷயத்தை நானும் நீங்களும் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.